வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. ரீசெண்டாக இந்தியா போயிருந்தப்போ வசந்த பவனில் வந்து இந்த ஹனி லோட்டஸ் ஸ்டெம் அப்படின்னு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்தியாவில் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி அது. எனக்கு இந்த மாதிரி இங்கே லோட்டஸ் ஸ்டெம் கிடச்சிதா, அதை வந்து மேலே தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லோட்டஸ் ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அந்த தண்ணியிலே கொதிக்க விடுங்க. உடனே வந்து எடுத்துட்டு நல்லா வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு பச்சை தண்ணி போட்டு அந்த நார்மல் கோல்டு வாட்டர் போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மாவு கோட்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து மிளகு, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து சோள மாவு அதையும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் வேண்டாம், ஏன்னா இப்போ லோட்டஸ் ஸ்டெம்மில் நம்ம வடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் அதில். அந்த தண்ணியே இந்த மாவு வந்து கோட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற அந்த லோட்டஸ் ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த லோட்டஸ் ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கோட் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். சின்ன பேட்சாக தான் பொரித்து எடுக்கிறேன். ஏன்னா எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் அப்படி பண்ணுறேன். இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பேட்ச்க்கு ஒரு 4-5 அந்த மாதிரி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை பொரித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு, அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரி போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஃபுல்லாக பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதோட சாஸ் செய்யணும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு அளவு பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து எவ்வளோ ஃபைனாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிடுங்க. இதையும் இந்த பூண்டு கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது. அது கூட 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தேன், இதையும் சேர்த்துருக்கேன். தேவையான தேன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மாதிரி காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமே சோள மாவு 1 டீஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை வந்து ஒரு ஸ்லரி மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து அந்த சாஸில் ஊற்றிடுங்க. ஏற்கனவே அங்கே வதங்கிட்டு இருக்கிறதோட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சோள மாவு வந்து நல்லா குக்கார அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து அந்த வெங்காயம் பூண்டு கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும்தான் வேகணும். ஸோ இது வெந்ததுக்கு அப்புறமேல் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த லோட்டஸ் ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஒரே பேட்சாக போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்போ உப்போ இல்லை இந்த தேன் இன்னும் வேணும்னா இந்த டைமில் ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மேலே நான் ரோஸ்ட் பண்ண ஒயிட் எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிறிஸ்பியான ஹனி லோட்டஸ் ஸ்டெம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அண்ட் என்ஜாய்.